எம்ஜிஆரின் மற்ற வாரிசுகள் சித்தப்பா சொத்து எங்களுக்கு கிடைக்கும் போது கிடைக்கட்டும் என இதை அப்படியே விட்டுவிட்டனர். முறையாக இந்த சொத்து எம்ஜிஆரின் வாரிசுகளுக்குத்தான் சென்று சேர வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு சொந்தமான நிலத்தின் பட்டாவில் முறைகேடாக பெயர் மாற்றம் செய்துள்ளனர். இந்த விவகாரத்தில் ஆட்சியர் தலையிட்டு நல்ல தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என கூறினார். திருச்சி மீது எம்ஜிஆருக்கு எப்போதும் தனி பாசம் உண்டு. தன்னுடைய இறுதி காலத்தை திருச்சியில் கழிக்க எம்ஜிஆர் விரும்பினார். அதற்காக குடமுருட்டி ஆற்றங்கரையிலிருந்து உறையூர் செல்லும் வழியில் 2 ஏக்கர் பரப்பில் தோட்டத்துடன் கூடிய பங்களா ஒன்றை வாங்கினார். சோமரசம்பேட்டையைச் சேர்ந்த பாதிரியார் ஆரோக்கியசாமி என்பவரிடமிருந்து 1984ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி எம்ஜிஆரின் பெயரில் அந்த இல்லம் பதிவு செய்யப்பட்டது. பின்னர் உடல்நலம் குன்றிய எம்ஜிஆர் மருத்துவத்திற்காக வெளிநாடு சென்ற நிலையில் இந்த இல்லத்திற்கு வராமலேயே மறைந்துவிட்டார். தற்போது இந்த கட்டிடம் மிகவும் சிதிலமடைந்து காணப்படுகிறது. இந்த பங்களாவின் ஒரு பகுதியின் சுவர் உடைக்கப்பட்டு அந்த பகுதி மக்கள் குப்பைகளை கொட்டி அந்த இல்லத்தை குப்பை தொட்டியாகவே மாற்றிவிட்டனர். சிலர் அந்த இடங்களை ஆக்கிரமித்து கட்டிடங்களையும் கட்டியுள்ளனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.